காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது ராகினி அவங்கள ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. சொல்ல போறியா இல்லையா, இப்போ நான் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்திட்டே இருக்காங்க. அவங்க பயப்படுறத பார்த்துட்டு பார்த்துட்டு ராகினி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிச்சு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி அவங்க அக்கா கிட்ட சொல்லாமான்னு வந்து யோசனை பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் எப்படி சொல்கிறது, அக்காவுக்கு தெரிஞ்சால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவாள், அதுக்கப்புறம் இங்கே வந்து கேள்வி கேட்பா, அப்புறம் விஜய் ஏதாவது சொல்லிடுவா, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிற காவேரி தவிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் அங்கே வராரு. விஜய் வந்தோடனே காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது விஜய் வந்து என்னாச்சு காவேரி, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழற மாதிரி இருக்காங்க. விஜய் வந்து கண்ணை தொடச்சி விடுறாரு. கவலைப்படாத காவேரி, எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. விஜயை காட்டிட்டு காவேரி அழறாங்க. ஏன் காவேரி இப்படி இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு காவேரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து ராகினி வந்து என்ன இன்னைக்கு நைட்டாக சொல்லிடுவியா இல்லை இன்னும் நாளைக்கு வச்சிருப்பியா, நான் அதான் 2 நாள் டைம் கேட்டல, இன்னும் எத்தனை நாள் டைம் கொடுப்பேன், இங்கே பார் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு இன்றைக்கி நைட்டு தான் கடைசி, இதுக்கப்புறம் நான் டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், உடனே எனக்கு தெரிஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் விஜய் கிட்ட சொல்லிடுவேன், போதுமா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து தாங்கிக்கவே முடியாமல் அழறாங்க. நான் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், அவர்கிட்ட நான் சொன்னால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியுமா, விஜய் என் வாழ்க்கை இல்லைன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஏன்னா விஜய் எனக்கு வேணும், அவரோட அன்பு எனக்கு வேணும், அதை நான் விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. காவேரி விஜய் வராரு. உனக்கு சாப்பிட்டியே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துங்க அப்படின்னு, நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்க, என்னன்னே தெரில உனக்கு, வா சாப்பிட வான்னு வம்பு பண்ணுறாரு. இல்லைங்க எனக்கு பசி இல்லைன்றாங்க. இப்போ சாப்பிட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சரி காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அங்கே வந்து காவேரியால் தூங்கவே முடியல, அப்படியே டயர்டாக இருக்காங்க. காவேரி கிட்ட கேட்குறாரு, உண்மையை சொல்லு, நீ உண்மையிலே உங்கள் அக்காவை பார்க்க தான் போனியா, உங்கள் அக்கா கூட தான் இருந்தியா, உண்மையை சொல்லு அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், கங்கா கூட நீ இருந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து பாரிஸ்காரனுக்கு போகிறேன்னு சொன்னேன், உண்மையிலே கங்காக்கா கூட பாரிஸ்காரன் நான் போனேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ போடணும், எனக்கு தெரியும், அதே மாதிரி எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், என்னென்னா உனக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு, ஏதோ நீ டென்ஷனில் இருக்க, அந்த டென்ஷனை என்கிட்ட மறைக்கிற, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் உணர்த்திக்கிறேன், இங்கே பார், நீ என்னை பற்றி தான் டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினைக்கிற, சத்தியமாக உன்னை விட்டுட்டு நான் போகமாட்டேன், எப்போவுமே போகமாட்டேன் காவேரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரிக்கு அழுக தாங்கவே முடியல. அப்படியே ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. அப்படியே வந்து விஜய் வந்து அவங்களோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நான் இருக்கேன்டி உனக்கு, நீ கவலையே படக்கூடாது, உன்னை எக்காடுற கூட என்ன நிமிஷத்துலையும் நான் விட்டு தர மாட்டேன், நான் இருக்கேன் உனக்கு காவேரி அப்படியே சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்கே வந்து காவேரின்னா இன்னும் எழுந்தே வரல, செம்ம டென்ஷனாக இருக்குது காவேரி பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி வந்து டென்ஷனாக நிற்கிறாங்க. விஜய் வராரு. விஜய் பார்த்துருக்க வந்து ராகினி அமைதியாக இருக்காங்க. ஐயோ இவன் வரானே, இவன் ஏதாவது ஏடா கூடமா கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து யாரை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி தான் பார்த்தேன், காவேரி அப்புறமா வருவா, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, எனக்கு ஒன்றும் இல்லையா, அஜய்னு கூப்பிட்றாரு. அஜய் வராரு. என்னென்ன அப்படின்னோன்னா, உன் ஒய்ஃபுக்கு என்ன வேணும்னு கேள, நானும் பார்த்துட்ருக்கேன், 2-3 நாளாக காவேரி பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மா பேசுவாங்கல்ல, தெரிஞ்சவங்கல்ல. ஓ தெரிஞ்சவங்க சும்மா பேசுவாங்களா, சொல்லி வை உன் ஒய்ஃப் கிட்ட, காவேரிக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சாவோ இல்லை பிரச்சனை கொடுக்கணும்னு யோசிச்சாவோ அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வை அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே முறைக்கிறாங்க. பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அஜய் எவ்வளோ திமிரு இருக்கு இப்படி பேசுறதுக்கு, அவர் எல்லாத்துக்கும் அனுபவிப்பார், கொஞ்சம் நேரத்தில் காவேரி இருக்க மாட்டா, அதை கூட தெரியாமல் சும்மா என்னையே வந்து போட்டு வாங்குறாரு அவர் அப்படின்னோடனே, விடு அண்ணன் கோவத்தில் பேசிட்டாரு, பார்த்துக்கலாம் விடு, அதான் காவேரி வீட்டை விட்டு போயிட போகிறாள், அப்புறம் என்ன ராகினி அப்படின்னோடனே, அதுக்காக தான் அமைதியாக இருக்க, இல்லைன்னா உங்கள் அண்ணன் பேசின பேச்சுக்கு நடக்கிறதே வேற, ஓவராக தான் பேசுகிறாரு, நான் ஏன் காவேரிக்கு ஏதாவது ஒன்று அப்படி துடிக்கிறாரு ஓவரா, அதெல்லாம் இந்த துடிப்பெல்லாம் எவ்வளோ நேரம்னு நானும் பார்க்குறேன், வெளியில் வந்தாலும் துடிப்பெல்லாம் எங்கே போகுது, ஓடி தானே போகுது, அப்படியே வெளில பக்கம் போயிட போகிறாரு, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காரு இப்போது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சரி விடுக்கு ராகினி பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்படியே டென்ஷனாக பார்த்து முறைக்கிறாங்க.